அனைவருக்கும் வணக்கம். கவிமுன்றில் கட்டுப்பாடற்ற கவிதைகள் நடந்து முடிந்தது, போட்டியும் முடிந்தது, வெற்றியாளர் பட்டியலும் வந்தது. வாசக பார்வை, ஒரு விமர்சன பார்வையை கவிஞர் வெயில் அவர்களும் வழங்கிவிட்டார். அடுத்தது இன்று அந்த கவிதையின் தொடர்பான வெற்றியாளர்களின் அனுபவ பகிர்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி ஆரம்பிக்கலாங்களா? சரி, இன்றைய நடக்க போற விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க. அந்த கவிதை வந்து தேர்வு செய்யப்பட்டது, வெற்றியாளர் பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டது வெயில் சாரால. எங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, என்ன மனநிலையில நீங்க அந்த கவிதை எழுதுனீங்க, எப்படி அந்த கவிதை பிறந்தது, உங்களுடைய கவிதை வாசிப்புக்கான பின்புலம் என்ன, அதெல்லாம் ஒரு சின்ன பகிர்வு தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ முதல் ஆளா பேசுறதுக்கு யார் வர போறீங்க? நீங்களாவே யாராவது தன் ஆர்வலர்களா வர்றதுக்கு இருக்கீங்களா, இல்லை நானாவே வந்து அப்படியே பிக் பண்ணி கூப்பிடலாம்னு நினைக்கிறீங்களா? உனக்கு பிடிச்சவங்கள பார்த்து கூப்பிடியா? ஓகே, எனக்கு பிடிச்சவங்கன்னா பத்மா சார் வேற வேணான்ட்டாரு, முதல்ல கூப்பிடாதீங்கன்ட்டு. லோகேந்தினி அக்கா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, இருக்கிறேன். அதற்காக முதலில் கூப்பிடுவீங்களா? ஓகே, டாக்டர் சாமிநாதன் வந்திருக்காரு. வணக்கம் சார். சாமிநாதன் சார் நமக்காக லங்காவிலிருந்து ஃப்ளைட் எடுத்து உடனடியாக வந்து சேர்ந்திருக்கிறாரு. வணக்கம் சார். லோகேந்தினி அக்கா தயாரா இருந்தீங்கன்னா நீங்களே பேசிடலாம்க்கா. நான் உங்களுடைய கவிதையை வந்து முன்னுக்க ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், முடியுங்களா? சரிங்க, இது பண்ணுங்க, நான் ட்ரை பண்றேன். ஒரு சின்ன முயற்சி தானே. ஓகே, அது போதுங்க. பேரன்பின் விதி அவள். சார் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பிற்கு மிக்க நன்றி ஐயா. பேரன்பின் விதி அவள் இதை எழுதும் பொழுது பெருசா ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைகள் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது ஏன் அழுகுறாங்க அப்படின்னு ஒரு சயின்டிபிக் இது வந்து வெளியீடு செய்திருந்தாங்க. குழந்தை ஏன் அழுகுறாங்க அப்படின்னா, தாயின் கருவில் வந்து ஒரு 10 மாதம் அவங்க குழந்தை இருக்குது. பிறந்த கையோட வந்து தாயை விட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போன கையோட அவங்களுடைய அந்த உயிரொலியை வந்து அவங்க கேட்கறது இல்லை. அதனாலதான் பிள்ளை வந்து திடீர்னு பயந்து அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருந்தது. அந்த ஒரு பின்புலத்தை வச்சுதான் வந்து ஏதோ முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல எழுதுனதுதான். அதற்கு பிறகு வந்து நீங்க அந்த கவிதை வந்து போட்டியா இது வேற செய்திருந்தீங்க. சரி அனுப்பிடுவோம், இதுக்கு எதை எழுதிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பினேன். முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா இது கவிதை வந்துட்டு இன்னும் வந்து நான் நிறைய வாசிக்கணும். எனக்கு என்னோட இது அதுதான். எப்பவுமே வந்து நான் நிறைய வாசிக்கணும், நிறைய சொற்கள் வந்து சேகரிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறை எழுதும் பொழுதும் வந்து எனக்கு அந்த சொல் தட்டுப்பாடு வந்துடும். ஐயோ அடுத்து என்ன எழுதுறது, பயன்படுத்திய வார்த்தைகளையே திருப்பி திருப்பி பயன்படுத்துறமே, சலிப்பு தட்டிடுமே அப்படின்னுட்டு. அந்த வகையில இது ஒரு முயற்சி தான். ஆனா வந்து இன்னும் நிறைய வாசிக்கணும் அப்படின்னு என்னுடைய அடுத்த இது. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நிறைய இடுப்பணிகள் இருந்தால் சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். போட்டிகளை விட இடுப்பணி வந்து எனக்கு இன்னும் வளப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் எளிமையா இருக்கும் அப்படின்னு. அவ்வளவுதான் ஐயா, மிக்க நன்றி. கவிதையை தேர்ந்தெடுத்ததற்கு கவிஞர் ஐயாவிற்கும் மிக்க நன்றி. ஓகே, நன்றிக்கா. இருக்கிறதுலே வந்து உங்களுடைய கவிதை தான் வந்து பேர் போட்டு போட்டோ போட்டு வந்தது. அவர் வந்து யாருக்கும் பேரும் கொடுக்க வேண்டாம், பேர் எதுவுமே கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாருக்கும் பேரை மட்டும் தான் ரிமூவ் பண்ணேன். உங்களோட போட்டோவையும் சேர்த்து ரிமூவ் பண்ண வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, நல்ல ஒரு அந்த உங்களோட கான்பிடன்ஸ் தெரிஞ்சுதாங்க. அது வரைக்கும் வாழ்த்துக்கள். என்ன வாசிச்சிருக்கீங்க இப்ப சமீபமா நான் வாசித்தது வந்து வெற்றி வேந்தன் வாசிச்சேன், வேல்பாரி வாசிச்சேன். இப்பொழுது வந்து உதிரும் மதிரம் அப்படின்னு ஒரு நாவல். அது ஒன்னும் வாசிச்சு முடிக்கல. முடித்துட்டேன் அப்படின்னா ஒரு அனுபவ பகிர்வு முகநூல்ல பதிவிடுறேன். ஓகே, சரிக்கா. அடுத்தது ஒரு இடுபணி கொடுத்திருக்காரு அந்த சமூக வலைத்தளங்கள் தொடர்பா. ஸோ அதையும் வந்து நான் இங்க நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு லோகேந்திரன் அக்காவுக்கு நன்றி கூறி, அடுத்த யாரு தயாரா இருக்கீங்களா? நீங்களே தன் ஆர்வலர்களா வர்ற விருப்பம் இருக்கா? இல்ல அப்படியே நானே ரேண்டமா கூட்டுறவா? ஓகே, இல்ல நான் லீனாக்கா தயாரா இருக்கீங்களா? இல்ல யாராவது வந்து நான் உடனே பேசிட்டு கிளம்பணும், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னீங்கன்னா கூட நீங்க வந்துடலாம். முதல்ல வணக்கம். வணக்கம்க்கா. தூது ரைட்டா? ஆமாம். ஓகே, பயந்துட்டேன். வந்திருக்கீங்களே தூது அனுப்பாம, வாழ்த்துக்கள்.
அனைவருக்கும் வணக்கம். நான் வீணா ராமன். முதலாவதாக இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. பிருத்திவிக்கும் மற்றும் கவிஞர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. என்னோட கவிதையை தேர்ந்து செய்ததுக்கும் மிக்க நன்றி. ஆக்சுவலி இந்த கவிதை வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ரொம்ப யோசிச்சுலாம் எழுதலை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் குறிப்பிட்டு எழுதியிருந்தேன். அது என்னன்னா, என்னோட பள்ளி பருவநிலை அப்போ நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம். அந்த டைம்லலாம் நம்மளுக்கு ஃபோன்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ நாங்கள் வந்து இந்த கவிதை எந்த விஷயத்த நாங்கள் வந்து பகிர்தலாக இருந்தாலும் கடிதம் மூலிமா தான் எழுதி அனுப்புவோம். அது எந்த மாதிரி உறவாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து கடிதம் மூலிமா தான் வந்து பேசிக்குவோம். அது நாங்கள் வகுப்பறையில் இருந்தாலும் கூட ஒரு லெட்டர் தான் எழுதி கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நாங்கள் வந்து அதை பரிமாறிக்குவோம். ஸோ அப்படி அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் நான் வந்து இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன். இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு ஹாய்ன்னு அனுப்புகிற மெசேஜ்க்கும் இப்போ நம்ம கடிதத்தில் ஒரு ஹாய்ன்னு அனுப்புகிற மெசேஜ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கடிதம் வந்து அது ஒருத்தவங்க நம்ம குறிப்பிட்டு நம்ம ஒருத்தவங்களுக்காக நம்ம எழுதுவோம். அது போய் எப்படி சேரும்னே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு நிறைய நபர்களை தாண்டி போய் சேர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அது போகிறப்ப சரியா போய் சேர்ந்துருச்சா அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு பதில் கடிதம் வரும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கே, அந்த ஒரு உணர்வே இருக்கும். ஓ, நம்ம கடிதம் போய் சேர்ந்துருச்சு போல அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல அந்த அந்த கடிதம் எழுதுனதுக்கு அப்புறம் அது போய் சேர்ந்து மறுபடியும் நம்மளுக்கு பதில் கடிதம் வர வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற உணர்ச்சிகள் வச்சு தான் இந்த கவிதையை நான் எழுதினேன். ஆனால் அது எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியல எல்லாருக்கிட்டையுமே. ஆனால் நான் அதில் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த தான் நான் வந்து இதில் எழுதியிருந்தேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள்க்கா. இதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு கவியரங்கத்துல சந்திச்சதா ஞாபகம் இருக்கு. அதன் பிறகுதான் இப்பதான் சந்திக்கிறேன். நீங்க எவ்வளவு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் எல்லார்ட்டையும் கேட்கிற மாதிரி உங்கள்ட்டையும் கேட்கிறேன். சமீப காலமா நீங்க வாசிச்ச ஏதாவது இலக்கியம், லிட்ரேச்சர் ஏதாவது? இப்போ இந்த சமீப காலமா நான் கவிதை எழுதுறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் வேலையா இருக்கறனால. அதனால இந்த இடைப்பட்ட காலத்துல நான் எந்த புத்தகமும் வாசிக்கவே இல்லை. உண்மையை சொல்றேன், எதுவுமே வாசிக்கல. ஆனா இந்த கவிதை இப்ப மறுபடியும் இந்த ஈடுபணிலாம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது டைம் எடுத்து நம்ம எழுத ஆரம்பிக்கணும். நிறைய விடுபட்டுட்டோமோ, இப்ப யோசிக்கும் போதே கவிதை வர மாட்டுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. பயம் வந்துருச்சு. கவிதையை விட்டு நம்ம விலகி போயிருவோமோன்ற பயம் வந்துருச்சு. அதனால இந்த இடுபணிலாம் பாக்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் என்ன மாதிரி ரொம்ப பிஸின்னு இல்லை, பிஸியா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எழுத ஆரம்பிப்பாங்க. நிஜம்தான். ஏன்னா என்ன வச்சுக்கிட்டு நீங்க பிஸின்னு சொல்லக்கூடாதுன்றீங்களா? ஆமா ஆமா. ஏன்னா உங்களே தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஓகே, இல்ல புரியுது, பேசுறதுல தெரியுது. சோ கருத்துக்கு வழிமொழியும் லோகேந்தினி அக்காவுக்கும் நன்றி கூறிக்கொண்டு பத்மா சார் கேமரா திறக்கிறாரு. அப்ப தயாரா இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? தேங்க்யூ சோ மச். நன்றி. பேசணும் ஐயா. ரெடியா இருக்கீங்களா சார்? நீங்க எப்பவுமே ரெடியா இருப்பீங்க. அதனால விழியில் அவள். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள பேச விடலான்னு நினைச்சேன். பரவாயில்ல சார், நாங்க வழிகாட்டிய முதல்ல பேச வச்சிடலாம். இப்படி சொல்லியே வழி ரணகலமாக்கிறீங்க. சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். சரி, நான் வந்து உண்மையவே சொல்றேன். எனக்கு ஒரு அழுத்தம் வந்தாதான் நான் எழுதுவேன். எனக்கு அழுத்தம் வரலன்னா எழுதவே மாட்டேன். எனக்கு அப்படிதான் வருது. இன்னொன்னு, இதை நான் எழுதும் போது கொஞ்ச நேரத்துல எழுதிட்டேன். எனக்கு சிறுகதை எழுதுனா சிறுகதையை விட எனக்கு கவிதை எழுதுதான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு காதல் தூது விட்டுருக்கு. அதெல்லாம் கல்லூரி காலத்துல அந்த மாதிரி காதல் தூதுன்னா அந்த மாதிரி இல்லை. நிறைய காதல் கவிதை எழுதுவேன். டெய்லி ஒரு கவிதை எழுதிட்டு தான் நான் படுக்கையே போவேன். அந்த மாதிரி காலம்லாம் இருந்துச்சு. எனக்கு கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும். இதுவரை அனுப்பணும்னு சொன்னாங்களா, ஒரு கடைசி நிலை உந்துதல் ஒரு இது, ஐயோ எழுதி அனுப்பிடுமேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்தா வருது, இல்லைன்னா போதும்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுதி எதோ எழுதி அனுப்பிட்டேன். அந்த மனநிலையில இல்லை. ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணேன். காதல்னாலே என்ன செய்வாங்க, இப்ப நான் வெளியே லெவல்னா காதல் பத்தி தான் எழுதியிருக்கேன். காதல்னாலே என்ன செய்வாங்க, உடனே எல்லாருக்கும் வர்றது வந்து காதல் தொழில்னா நல்லா கவிதை எழுதுவோம். அவன் நம்மளை விட்டு போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய படம் பார்க்குறோம், பாட்டு கேட்கறோமா, அப்படியே இதுணும். எனக்கு கவிதை, இந்த மாதிரி காதல் கவிதை எழுதுறதுக்கு எனக்கு மெயினா இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் வந்து கவிஞர் தபு சங்கர் தான். அவரோட கவிதைலாம் வேற லெவல்ல இருக்கும். படிக்கவே வித்தியாசமா இருக்கும். எனக்கு அப்படியே உள்ள அப்படியே அது தெரியல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவர் சொல்லுவாரு. இந்த கொஞ்சல் வழி கல்வி, இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், காதல் பிறந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய மேக்சிமம் இது நான் எழுதுறதுக்கு முன்ன
ஒரு 2, 3 புத்தகம் தான் படிச்சேன் தபுசங்கரோட. படிச்சுட்டு அப்படியே நான் ஒண்ணு உருக்கி அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து எழுதிட்டேன். எழுதிட்டு அப்புறம் உண்மையாவே எழுதிட்டு, இந்த குணா படத்துல லெட்டர் எழுத சொன்னா, "நீ பாட்டா படிச்சுட்டியா?" அந்த மாரி நான் கவிதை எழுதிட்டு நானே அப்புறம் படிச்சு பார்த்தேன். இது கவிதை மாரி இல்லையே, பாட்டு மாரி இருக்குன்னு. கடைசியில பார்த்தா கவிஞரே பாட்டா பாடிட்டாரு. அப்பதான் யோசிச்சேன். இது உண்மையாவே பாட்டா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த வரி தான் தேடுனேன் நானு. அப்ப அந்த நேரத்துல கிளிக் பண்ணுச்சு. "பார்த்தேன் ரசித்தேன்" அந்த படத்துல பிரசாந்த் ஒரு பாட்டு பாடுவாரு. பார்த்துருக்கீங்களா? "என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறது." அதுல வந்து "கண்ணே உன்னை காட்டியதாலே கண்ணே சிறந்ததடி." நம்ம உடல் உறுப்புல எது சிறந்த ஒரு இதுன்னு, அப்ப "கண்ணே உன்னை காட்டியதால் கண்ணே சிறந்ததடி." அப்ப கண்ண வச்சு டக்குன்னு ஆரம்பிப்போமே. அப்பதான் டக்குன்னு விழியேன்னு போட்டேன். ஏன்னா, அந்த விழி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு மனிதனோட உடல்ல வந்து விழி இருந்துச்சுன்னா, எல்லாத்தையும் அது உலகத்தையே அதோட எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். விழி இல்லன்னா எவ்ளோ இது உறுப்புகள் வேலை செஞ்சாலும் அதோட இது தெரியாது. ஏன்னா பார்க்க தான் ஆசைப்படும் ரொம்ப. அப்ப விழிய வச்சு எழுதுமேன்னு சொல்லிட்டு விறு 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 விறுன்னு எழுதிட்டேன். நான் இது நினைக்கிறேன் ஒரு 15 நிமிஷத்துல எழுதுனேன். அதுக்காக நான் ரொம்ப இப்படிலாம் எழுதிருவேன்னு இது நினைச்சுக்காதீங்க. அந்த நேரத்துல அந்த மைண்ட் அப்படி வேலை செஞ்சா டக்கு டக்குன்னு எழுதிருவேன். மைண்ட் வேலை செய்யல, நீங்க என்னைய எவ்வளோதான் அடிச்சாலும் நான் வேலையே செய்யுது. எழுதவே மாட்டேன். சிறுகதையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் இப்படிதான் செய்வேன். அது எனக்கா எழுதணும்னு அது தோணணும். தோணுச்சுன்னா நான் எழுதிருவேன். நல்ல ஒரு தருணம். ஆனா அவர் தேர்ந்தெடுப்பார்ன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எனக்கு அந்த சில வார்த்தைகள்லாம் இருக்கும். இந்த நெஞ்சூரும் பாசமெல்லாம் வந்து விஷம் போல பாருது. அப்ப விஷம் வந்து விஷம்னா வந்து ஒரு நெகட்டிவ் இது. அத வந்து பாசிட்டிவா உள்ள எவ்வளோ ஸ்பீடா ஏன்னா விஷம் குடிச்சா குறுகுறுன்னு பரவிடும். அதோட நஞ்சு வந்து விறுவிறுன்னு பரவும்ல. அப்ப அந்த ஏக்கம், அந்த நினைப்பெல்லாம் எவ்வளோ விறுவிறுன்னு நம்மகிட்ட பரவுதுன்னு, ஒரு விஷயத்த வச்சு நான் நான் போய் இப்படி சொல்லியிருக்கேன். ஏன்னா, இப்ப காதல் தோல்வின்னா நம்மளுக்கு எல்லாமே விஷமா தான் தெரியும். எப்படி பேசினாலும் விஷமா தான் தெரியும். அந்த மாரி அந்த விஷத்த உள்ள போகுது. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா ஆக்கி வச்சிருக்கேங்க. அது ஒரு நல்ல அதோட எண்ணங்கள் வந்து எனக்கு எவ்வளோ வேகமா உள்ள பரவிருச்சு. ஆனா, அதுக்கு வந்து முரணா விஷத்த பயன்படுத்துறேன். சும்மா ஏதாவது போணுமேன்னு கிறுக்கி, 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 கிறுக்கி போட்டு தள்ளிட்டேன். ஆனா பரிசுன்றது இந்த மாரி டாப் 10ல வந்திருக்குன்னு தயவுசெய்து நான் நெனச்சு கூட பார்க்கல. கவிஞருக்கு தான் நன்றி சொல்லணும். இது கொஞ்சம் இந்த மாரிலாம் எழுதும்போது, சரி இன்னும் எழுதுவோமே, இன்னும் எழுதுவோமே, இன்னும் எழுதுவோமேன்னு எனக்கு வந்து அப்பப்ப வந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கு அப்பப்ப சோம்பேறியம் வந்துருமே. நம்மளுக்கு ஸ்கூல் வேலைய நெனச்சாலே 1008 இது யோசனை வரும். அதுல இந்த மாரிலாம் இடையில வந்து சில பேர் இருக்காங்க. எங்கள ஓட்டுறவங்க சில பேர் இருக்காங்க. நான் வந்து எனக்கு வயசு கூட சின்ன பையன் அதெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு விஷயத்துக்கு நம்மள கூட்டு போணும்னு சொன்னா, யார் தட்டுனாலும் ஓடிருவேன். சரியா? அந்த வகையில வந்து கவிஞருக்கும் கவிதைய கவிதையே பாடலாக வைரமுத்து மாரி படிச்சு பாருங்க. காமெண்ட் என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே. நன்றி. ஓகே. நன்றி சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து நான் எப்படி வந்து ஒரு ஒரு புத்தக கடை ஒண்ணு இருக்கு. நம்ம 2 பேரும் வாடிக்கையாளர்கள் அந்த புத்தக கடைக்கு. மாசம் மாசம் போய் வாங்கிருவோம். ஸோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா இப்ப ஏதாவது ஒரு வாசிப்புல தான் இருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு. அதனால இப்ப இடைப்பட்ட காலத்துல என்ன வாசிச்சுட்டு இருக்கீங்க சார்? நான் கடைசியா இப்ப கூட என்ன வாசிச்சுட்டு இருக்கேன்னா, நானு இப்ப சிறுகதை, கதையெல்லாம் வந்து ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, கவிதை இப்ப தபு சமுக்கர் கவிதைய தான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா, அது படிக்கும்போது அது கொஞ்சம் திடீர்னு படிச்சுக்கிட்டே இருப்பேன். பார்த்தா மழை பெய்யும். அந்த கவிதை வந்து மழை கவிதையா இருக்கும். திடீர்னு பெய்யும். அது சில சமயத்துல இயற்கை வந்து எனக்கு நான் வந்து சிறுகதை எதாவது எழுதினாலும், இயற்கைய பத்தி தான் எழுதுவேன். மனுஷன பத்தி நான் எழுதவே மாட்டேன். சிறுகதை எழுதுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் இயற்கை பத்தி தான் இயற்கை விரும்பியா இருக்கனால, இவர் கவிதைகள் நெறைய இருக்கும். அவ்ளோ இருக்கும். அவ்ளோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கும். சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும். நமக்கு குரூப்ல கூட ஒரு கவிதை பார்த்தேன். என்னது கண்மணியா? கண்மணி கவிதை ரொம்ப சின்னதா ஒரு 3, 4 வரி தான் இருந்துச்சு. ஆனா கண்மணி யோசிச்சேன். ஆனா கண்டாலும் கைகூடும் மதிமா இங்கேதால் அது இல்ல. ஆனா இந்த மாரிலாம் எழுதுறாங்கன்னா தெய்வம். நான் உண்மையே சொல்றேன். வார்த்தைகள் சுருங்க சுருங்க அதோட அதோட விரிவாக்கமும், அதோட பொருளாக்கம் எப்பா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சில சமயத்துல விளங்காதுன்றதுக்காக அத விரிவாக்கம் பண்ணி, 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 பண்ணி குடுத்துருவோம். இன்னொன்னு எனக்கு கவிதை எழுதும்போது என்னன்னா, மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. ஸ்கூல்ல சொல்றதே போதும் நானு. ஏன்னா அட்வைஸ் சொல்ற மாரி கவிதை நான் என்னோட இது சொல்றேன். ஐயோ! மத்தவங்க சொல்லல. எனக்கு அது பிடிக்காது. என்னோட அனுபவம், என்ன கடந்து வந்தேன், அத அப்படியே சொல்லி பார்ப்போம். ஏன்னா, அப்ப அது படிக்கும்போதே, "அடப்பாவி! நம்மள மாரியே ஒருத்தன் இருக்கானேன்னு" சொல்லி நம்மள மாரி யாரோ ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த மாரி தான். எல்லாருக்கும் போய் சேரணும்னு இல்ல. நம்மள மாரி யாரோ 1, 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்களுக்காக தான். தபு சங்கர் கவிதை இப்ப நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா, இப்ப கவிதையில கொஞ்சம் போயிட்டு இருக்கோம். அப்புறம் திருப்பி வீட்டுக்கு பலே பண்ணோனே, நம்மளுடைய புத்தக அறைக்கு பூந்தோனே, சிறுகதை அதுன்னு வந்துரும். இப்ப நெறைய எழுத வேற வேலை இருக்குது. ஓகே இப்ப சார். உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு கூட ஒரு இது எழுத சொன்னாரு. ஒரு கட்டுரை எழுத சொன்னாரு சாரு. அத எழுதி குடுத்தேன் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் அப்படியே ஓடுது. ஆனா கவிதை வந்து இடையில இடையில உள்ள போகுது. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி குடுக்குது.
ஓகே, சரி சார், மிக்க நன்றி சார். அடுத்தது வந்து அரவிந்தன், தயாரா இருக்கீங்களா? உங்க கவிதை செவிட்டு முண்டமே, அதை பத்தி பேசுறதுக்கு. கொஞ்ச நேரம் இருங்க, நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் வரேன். அப்படியா? சரி, ஓகே. அப்ப அரவிந்தனுக்கு பதிலா வேற யார்? ராஜேஷ் கண்ணி டீச்சர், தயாரா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஓகே, வணக்கம் டீச்சர். பெயரிட்டவள். ஆமாம். பேசலாம் டீச்சர் நீங்க. அனுபவத்தை பகிர சொன்னீங்க. இந்த கவிதையே ஒரு அனுபவத்துல வந்ததுதான். நினைக்கிற ஆசிரியர்களா இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றோட வந்து 1ஆம் ஆண்டு பதிவு வந்து முடியுது, பெற்றோர்கள் பதியிருக்கு. அப்ப மாணவ நல பொறுப்பாசிரியரா இருக்கும்போது நம்மளோட மொழியில சொன்னா பிள்ளைங்க பிடிக்க போறதுன்னு சொல்லுவோம். அப்ப பிள்ளைங்களை தேடி இப்படி போகும்போது, நான் வந்து தோட்டப்புறத்துல தான் வேலை செய்யறேன். தோட்டப்புற பள்ளியில மிக குறைவான பிள்ளைகள் கொண்ட ஒரு பள்ளி தான். எங்க பள்ளியை மூடிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியரோட கட்டளைக்கு பணிந்து தேடி சென்ற பொழுது இப்படி ஒரு சூழலை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை. தோட்டப்புற வீட்டுல ஒரு 3 குழந்தைகள் இருக்காங்க. அப்பா வந்து நம்ம நாட்டு பிரஜை தான், ஆனா வந்து அம்மா வந்து நம்ம நாட்டு பிரஜை கிடையாது. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு யாருக்குமே பிறப்பு பத்திரம் இல்லை. அவங்க வந்து பள்ளியில படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது வந்து ஒரு 2-3 வாரமா என் மனதை அரித்து கொண்டே இருந்துச்சு. என்னடா இது, நம்ம சமுதாயம் தானா, இந்தியர்கள் தான், அப்பா இந்தியர் தான், என்னடா இது இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இது பண்றவா, அது எப்படி சிறுகதைக்குள்ள கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கேயாவது எழுதணுமேனு. அந்த நேரத்துலதான் உங்களுடைய இந்த அறிவிப்பு வந்தது. இதை வந்து அப்படியே இந்த செம்மண் சாலை இதெல்லாம் இருந்து எடுத்தப்ப இந்த கவிதை பிறந்தது. ஆனா இதை வந்து தேர்ந்தெடுப்பாரு கவிஞர் வெயில் அப்படின்றது வந்து எனக்கும் ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. முதல்ல வந்து நான் எழுதல, நான் வந்து கடைசி நாள் தான் அனுப்பின கவிதையே. முதல்ல அனுப்பணும்னு தோணல, ஏன்னா வந்து ஒரு பெரிய கவிஞர்கள் கூட்ட நடுவில் நான் இருக்கேன். அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கவிஞர்கள், பெரும் கவிஞர்கள் இருக்கீங்க. சரியா, நான் ஏதோ என்னால முடிஞ்சதோ ஒன்று கிறுக்கிக்கிட்டு இருந்தேன். சரி, அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு நான் வந்து இதுல கொஞ்சம் பார்த்து தான் செஞ்சேன். ஏன்னா நான் இப்பதான் வந்து மரபு கவிதை வகுப்பை முடிச்சேன் 11 வாரம். எங்க அந்த மரபு இதுக்குள்ள நுழைஞ்சிருமோ அப்படின்ற பயத்தோடய நான் எழுதுனது. அந்த மரபு வந்து இதுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்றது அதையும் பார்த்து கொண்டேன். அப்படி பிறந்ததுதான் அந்த கவிதை. அது ஒரு வேதனை தான், ஒரு மனவேதனை தான், என்னோட மனவேதனை தான் சொல்லணும். நம்மளுடைய சமூகத்துல இன்னும் வந்து இருக்கிறாங்க, பிறப்பு பத்திரம் இல்லாமல் அந்த பிள்ளை வந்து அவங்க கையில உண்மையா அப்போ வந்து ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அது வந்து ஒரு அந்த வீடு கூட அந்த தோட்டப்புறத்துல வந்து அவ்வளோ பராமரிக்க முடியாத ஒரு வீட்டுல வந்து அந்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, ஒரு அம்மா ஒரு அப்பா. தோட்டப்புறம்னா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்பா எப்படி இருப்பாருன்னு. எப்பொழுதும் குடியோடு தான் இருக்கிறாரு போல, ஏன்னா நாங்க போய் பேசும்போதும் அந்த வாசனை வந்தது. அம்மாவும் வந்து வேற நாட்டு பிரஜை, நம்ம பக்கத்து நாட்டோடவங்க. அப்ப அவங்க இருக்கும் பொழுது ஒரு வேதனையான ஒரு கவிதையா தான் இதை நான் எழுதினேன், ஒரு எழுத்துக்குள்ள கொண்டு வரணும்னு. ஏன்னா இதை முகநூல்ல பதிவிடுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஏன்னா நான் பதிவிட்டுனா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா சிலர் இருக்காங்க, அது எங்க தலைமை ஆசிரியர்லாம் ஏதாவது ஒன்ன பதிவிட்டாலே என்னை பத்தி எழுதுனீங்களான்னு கேட்பாங்க, அப்படிப்பட்டவங்க. அதனால நான் அதை அங்க பதிவிடல. இங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தப்ப சரி இங்க போகட்டுமே இந்த கவிதை அப்படின்றதுக்காக தான் இதை நான் எழுதி இங்க அனுப்புனேன். அது ஆசிரியர்களா இருக்கிறவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த வேதனை நம்மளுடைய சமுதாயத்தின் வேதனை இன்னும் இருக்கிறது. தோட்டப்புறங்கள்ல வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்கள். அவர்களுக்கு வந்து யாராவது உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்து எனக்கு இருக்கு. ஆனா நான் என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. அப்ப எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கிட்டலாம் பேசியிருக்கோம், பார்ப்போம் ஏதோ விடிவு காலம் அந்த குழந்தைகளுக்கு பிறகுதான். இந்த வாய்ப்பை வந்து வழங்கிய இயல் மன்றத்திற்கும், அப்புறம் வந்து இந்த கவிதையை தேர்ந்தெடுத்த கவிஞர் வெயில் அவர்களுக்கும் இந்த வேலையில வந்து மனமாற நன்றி இதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியா. ஓகே, நன்றி டீச்சர், மிக்க நன்றி. ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல, அநேகமா அனைவருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த பிறப்பு பத்திரம் இல்லாத வேதனை. கேட்கும் பொழுது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை மாதிரி இருக்கும். அது இப்பயும் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி ரியாலிட்டி அடிபடுதுன்னு தான் தோணும். அடுத்தது மாலதி டீச்சர், தயாரா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. முடியும். வணக்கம் டீச்சர். முதல் காதல், உயிர் உருக்கி. ஆமா, உருக்கி வச்சிருக்கீங்க,
சொல்லுங்க. அது வந்து நான் காதலுக்கு கொடுத்த ஒரு புது வார்த்தை, உயிர் உருக்கி. நீங்க வந்து எல்லாரும் இந்த படம் பார்த்திருப்பீங்க. என்னது அது? அந்த சிம்பு படம் ஒண்ணு. மன்மதன் படத்துல அவர் சொல்லுவாரு, அந்த வலி வந்து அந்த பூச்செடியை புடுங்கி எடுக்கிற மாதிரி ஒரு வலி. அந்த வலி வந்து நம்ம அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அப்படின்னு எனக்கு அனுபவிக்கும் போது அதுக்கு ஒரு வேர்ட் கொடுக்கணுமே அப்படின்னு இருக்கும்போது தான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன வார்த்தை கொடுக்கலாம். ஏன்னா அவரு மன்மதன் வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, பூச்செடி புடுங்குறது அது இதுன்ட்டு. அப்ப நான் யோசிச்சேன், சரி இது வந்து உயிரை உருக்குற ஒரு விஷயம், உயிரை உருக்குது, அதனால உயிர் உருக்கி அப்படின்னு ஒரு பேரை வச்சிருவோம் காதலுக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு லவ் ஸ்கேம் பத்தி ஒரு கதை. அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, இது எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை. லைஃப்ல ஒரு ரொம்ப டிசிப்ளினான ஒரு பர்சன் லைஃப்ல வந்து காதலிக்கவே இல்லை. படிப்பு காலத்துலயும் சரி, அப்பா அம்மாவுக்கு, ஏன்னா ஏழ்மை ஃபேமிலி, நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு புருஷனை காதலிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிற ஒரு பெண்ணோட கதை. அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்க. மாப்பிள்ளை வந்து வந்துட்டாங்க, இன்னும் பார்க்கல, மாப்பிள்ளை இன்னும் பார்க்கல. அந்த காலகட்டத்துல வந்து வெறும் ஃபோன் நம்பர் தானே இருக்கும். ஸோ நம்மளும் ஒரு ஓட்டா ஃபோனு, நோக்கியா ஃபோனு, அந்த காலத்துல இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம பேசி பழகும்போது வீட்டில் ஃபோன் நம்பர் கொடுத்து, நீ பேசு, உனக்கு பிடிச்சிருந்தா பேசி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் இது வரைக்கும் லவ்வே பண்ணது இல்லையா, ஸோ ஒரே ஆசை. அப்ப நம்மளும் யாருன்னே தெரியாத நம்மளும் நானும் விரும்பி பேசி பழகி அவங்களுக்கு நிறைய பண உதவிகள்லாம் செய்யற அளவுக்கு கூட நான் போயிட்டேன். ஒரு கட்டம் அவங்க கிட்ட இருந்து காலே வரல. நானும் ஐயோ என்ன ஆயிடுச்சு ஏதாயிருச்சு தெரியலையே. அப்ப நான் என்ன செய்யறேன், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். இவங்க வந்து காணா போயிட்டாங்க, இவங்களை தேடி கொடுங்க, இவங்க நான் போன் அடிக்கிறேன், போன் எடுக்க மாட்டாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியல அப்படின்னு நான் சொல்றேன். அப்பதான் எனக்கே தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க இது வந்து ஒரு லவ் ஸ்கேம். இவங்க வந்து இந்த மாதிரி தான் பேசி கல்யாணம் பண்ற மாதிரி வருவாங்க, அந்த காசு வேண்ட வரைக்கும் காசு கேட்டுட்டு ஏமாத்திட்டு அதோட அந்த நம்பரை விட்டுட்டு போயிருவாங்க. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட சொல்லும் போது கூட நான் இதை நம்பல. நான் சொல்றேன், இல்ல என் வீட்டுல பார்த்து மாப்பிள்ள அப்படின்னு நான் சண்டை போடுறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்லை இது லவ் ஸ்கேம். அந்த கேஸும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா நான் கொஞ்சம் காசு கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த 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 பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃபா கொடுத்துருந்தேன். அப்புறம் அவங்க வந்து இன்னும் நிறைய கேஸ் இதே மாதிரி உள்ள கேஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க. நான் அப்ப கூட நம்மள வீட்டுக்கு வந்து யோசிக்கிறேன், என்னது என்ன தப்பு, என்ன புரியலையே, ஆளு காணா போச்சுன்னு தானே நம்ம வந்து கேஸ் கொடுக்குறோம். ஆனா அவங்க சொல்றாங்க இது ஒரு லவ் ஸ்கேம். வாழ்க்கையிலே முதல்ல நான் கேள்விப்படுறேன் லவ் ஸ்கேம் அப்படின்ட்டு. அது நாங்க எங்க லைஃப்ல அது வருது அப்படின்ற பிறகுதான் இது வந்து மக்களுக்கும் நான் தெரியப்படுத்தணும். ஆனா அதே நேரத்துல எப்படி தெளிவுபடுத்துறது தெரியல. நமக்கு எல்லாருக்குமே ஒரு முதல் காதல் இருக்கும். உங்க எல்லாருக்கும் வந்து யாருன்னு தெரியும், பெயர் தெரியும், ஆள் தெரியும், பழகிருப்பீங்க. ஆனா எங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அதுதான் மேட்ரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய வலி. அதாவது வாழ்க்கையில நம்ம ஒரு ஆளை எதிர்பார்த்து இருக்கும் போது திடீர்னு ஒரு வலி வருது. இப்ப நான் அந்த வழியில வெளியே வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. என்னது அந்த ஒரு கீதாசரம் நான் படிச்சிருந்தேன். இந்த மாதிரி அவங்க யார் உங்களுக்கு வலி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து விட்டுருங்க, அது வந்து இறைவனோட கணக்குல போய் சேர்ந்துரும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து இவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாரு, அந்த என்ன பாஞ்சாலிக்கு. அப்ப அவங்களும் மன்னிப்பு கொடுத்துருவாங்க துரியோதனனுக்கு. அதை நினைச்சுதான் நான் வந்து கடைசி வரியில போட்டிருப்பேன், நீங்க வந்து நீங்களும் உங்க சந்ததியினரும் நல்லா இருக்கணும். லவ் ஸ்கேம் செஞ்சவங்க வந்து ஆப்பிரிக்கன்ஸ். அது வந்து அந்த போலீஸ் அதிகாரி சொல்லிதான் எனக்கே தெரியும். ஸோ நான் வந்து ஏதோ ஒரு ஏழ்மையில தானே நீங்க வந்து எங்களை மாதிரி பெண்களை ஏமாத்துறீங்க, சரி பரவாயில்ல உங்க சந்ததியினர் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வழியில தான் அதை எழுதியிருந்தேன். ஸோ என் காதலுக்கு அறிவே இல்லை, ஏன்னா அவங்க உண்மையானவங்களா அப்படின்னு தெரியாம அந்த வழியில நாங்க விழுந்திருக்கோம். அதுக்காக தான் அந்த வரியிலையும் நான் எழுதியிருப்பேன், என் காதலுக்கு அறிவே இல்லை. இது நான் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப அழுது நான் எழுதியிருந்தேன் என்னோட புக்ல. அப்புறம் இவங்க கேட்டோன்னே
ஆஹ் அவங்க கேட்டோன்னே நான் வந்து இந்த கவிதை திரும்பி டைப் பண்ணி அனுப்பி வச்சேன். ஓகே ஓகே, மிக்க நன்றி டீச்சர். உங்களுடைய ஓகே, நன்றி. அனுபவ பகிர்வுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. எதுவும் கவிதையாகுன்றது இந்த அனுபவத்து மூலமா தான் தெரியுது. ஆமா, இந்த உலகத்துல இந்த மாதிரி ஸ்கேம்லாம் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரியும். இப்ப கூட யாராவது போன் அடிச்சா கூட அந்த பயம் எங்களுக்கு ஏற்படும். இன்னைக்கு நீங்க போன் அடிச்சப்ப கூட ஐயோ யாராவது ஸ்கேமா இருக்குமோ அப்படின்னு பயந்துதான் நாங்க போனே எடுக்கிறோம் இப்பெல்லாம். எங்களை ஏன்னா நமக்கு மாதிரி தெரியும். சொல்லுங்க டீச்சர். ஆமா, தெரியாத நம்பர்ல இருந்து போன் வரும்போது அந்த பயம், ஏன்னா அந்த முதல்ல ஏற்பட்ட அந்த அனுபவம் வந்து இன்ன வரைக்கும் ஒரு ட்ராமாவா எங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. அந்த பயம் இன்னும் இருக்கு எங்களுக்குள்ள. எங்களுக்கு ஐயோ வந்து அப்படின்னு. எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஸ்கேம் வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. மாசம் மாசம் சம்பளம் போட்டாங்கன்னா கண்டிப்பா ஸ்கேமர்ஸ் கால் பண்ணுவாங்க. நானும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களாடா, சாப்பிட்டீங்களா, ஆமா, எல்லாம் எப்படி இருக்கு, சந்தோஷமா ஆமா, இருக்கீங்களா எல்லாம் கேட்டுட்டு அப்படி அப்படி ஆமா. டிராவல் பண்ணி. எங்களுக்கும் மாசம் மாசம் வந்துரும், மாசம் மாசம் வந்துரும். ஸோ அது பழகி போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அது மூலமா ஒரு கவிதை பிறக்கும்ன்றது இப்போ உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மிக நன்றி டீச்சர். அடுத்ததாக நன்றி. நன்றி டீச்சர். அடுத்ததாக முனைவர் சாமிநாதன் ஐயா இருக்கீங்களா? நித்தம் அதே கேள்வி. சாமிநாதன் ஐயா இருக்கிறீங்களா? அவர் லைன்ல இருக்காரு, ஆனா தெரியல. ஓகே, சாமிநாதன் ஐயா இல்ல அப்படின்னா மிச்சம் இருக்கிறது அரவிந்தன் மட்டும்தான் நினைக்கிறேன். அரவிந்தன், நீங்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன். ஓகே, சூப்பர். வாங்க அரவிந்தன். செவிட்டு முண்டமே அப்படின்ற ஒரு கவிதை. தலைப்பு பார்த்தோன்னே வந்து தனியா தெரிஞ்ச ஒரு தலைப்பு இல்லையா இது? சொல்லுங்க, இதன் பின்னணி என்ன, இதன் பின்புலம் என்ன? நான் இது கவிதையை வந்து நான் எழுதினதே கிடையாது. முடிஞ்ச பட் இந்த வருஷம் வந்து எப்பயாச்சும் கவிதை எழுதணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் கவிதை எழுதவே இல்லை. ஸோ அப்போதான் வந்து கருப்பலகை நான் பார்த்தேன். ஸோ அது போய் ஜாயின் பண்ணேன். சரி கவிதை எழுதணும் அப்படியே முடியாயிட்டேன். ஆனால் இப்போ என்ன டாபிக், என்ன பற்றி எழுதணும் சத்தியமே தெரியல. காதல் காதல் கவிதை பற்றி நிறைய பேர் எழுதுவாங்க. நம்ம வித்தியாசமாக என்ன எழுதலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு கவிதை எழுதலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த கவிதையை வந்து ஒரு பையன், அந்த பையன் வந்து அவனுக்கு வந்து காது கேட்குற பிரச்சனை இருக்கு. அந்த கவிதை ஸோ அவன் வந்து கடவுள் பற்றி கோபமாக வந்து அவன் கேட்கறான், ஏன் என்னை இப்படி படிக்க அப்படி. ஸோ அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அந்த பையன் நான் தான். எனக்கு காது கேட்குற பிரச்சனை இருக்கு. ஸோ நான் வந்து நிறைய தடவை நான் கடவுள்கிட்ட திட்டியிருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி நான் அது வந்து கவிதையாக நான் கொஞ்சம் மாற்றி நான் எழுதினேன். பட் இதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மோசமான திட்டி கவிதை எழுதினேன். அதப்போ நானே அதை அழைச்சிக்கிட்டேன், வேண்டாம் இது போடும் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை வந்து இதான் இந்த கவிதையோட வரலாறு. அவ்வளவுதாங்களா? அவ்வளோதானே. ஓகே, மிக்க நன்றி. இரண்டு விதமான மனிதர்கள் நான் நிறைய சந்திச்சிருக்கேன். தனக்குள்ள இருக்கிற குறைய பார்த்து இப்படி இப்படி ஒரு கவிதை பிறக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். நான் நல்ல வேளை இவங்களுக்கு நமக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்க, இவங்கள மாதிரி நமக்குள்ளேயே நினைச்சு அப்படி அப்படி இருக்கிறவங்களையும் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த வகையில செவிட்டு முண்டமே நிஜமாவே உங்க கவிதையில போட்டிருந்த மாதிரி ஒற்றை பணம் மாதிரி தனியா தெரிஞ்ச ஒரு கவிதை தான். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். சாமிநாதன் ஐயா இருக்கீங்களா? நீங்களும் நானும் பேசணும். கேக்குதுங்களா? ஆமா சார், கேக்குதுங்க சார். ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இதுல இருந்து வரதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படிங்களா? என்னோட கவிதை சரிங்க சார். தமிழ் இருந்ததுலேயே மிக நீண்ட கவிதை. அதனால வந்து ஆமா 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 தமிழ் தமிழ் வாத்தியார். நான் என்னுடைய கெரியர் வந்து ஃபார்மசி. எனக்கும் இதுக்கும் தமிழுக்கும் வந்து எப்படி சொல்றது, தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் செய்கிற தொழில் வந்து தமிழுக்கு அப்பாற்பட்டது. நான் கடைசியாக தமிழ் புக்கு அப்படின்னு அதெல்லாம் படித்தது வந்து 1994 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்படி வந்தது தான் இந்த கவிதை. இந்த கவிதை என்ன எனக்கு என்னுடைய இதில் தோணுச்சுன்னா,
எல்லாருமே வந்து மதத்தை அதிகமாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கடவுளுடைய நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் எழுதுனது தான் அந்த கவிதை. எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்துன்னு ஒரு மதம் வந்து ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்துன்னு ஒரு மதமே கிடையாது, வாழ்வியல் மட்டும்தான் இருந்துச்சு. அது மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து இயேசுநாதர் இறந்து போனதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு தோணுது தான் கிறிஸ்டியானிட்டிங்கிறது. நம்மளுடைய சித்தர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ராமதேவர்னு சொல்லி ஒரு சித்தர் வந்தார். மொத்தம் 18 சித்தர்களில் அகத்தியர், பதஞ்சலர், கமலமுருகர், திருமூலர், குதும்பியர், கோரக்கர், சுந்தரானந்தர், ராமதேவர், போகர், இதுமாரி 18 சித்தரில் வந்து ராமதேவர்ங்கிற ஒரு சித்தர் வந்து முகமது நபியை மீட் பண்ணி அவர் வந்து இஸ்லாமை தழுவி அவர் அதுக்கப்புறம் எழுதின நூட்களை தான் நம்ம வந்து மருத்துவ நூட்கள் தான் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த சித்தரோட பேர் வந்து யாக்கோப்பு. ஸோ அந்த சித்தர். அதுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இப்போ அடுத்து நம்ம புத்தர் இருந்தார். புத்தர் வந்து அதிக தடவை மக்களை சந்தித்து அதிக மீட்டிங் பேசுனது அவர் தான். எனக்கு தெரிஞ்சு அவருடைய குறிப்பில் சொல்கிறாங்க 10 மில்லியன், அதாவது ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி தடவை வந்து மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு. ஒரு தடவை கூட கடவுளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் கடைசியில் என்னன்னா துரதிர்ஷ்டம், புத்தரையே கடவுளாக்கிட்டாங்க. மகாவீரரும் அப்படிதான். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதில் எதுவுமே வந்து நம்ம கடவுள் நோக்கிய பயணங்கள் கிடையாது, மதத்தை நோக்கிய பயணங்கள் தான் இருக்குது. கடவுளை நோக்கி எங்கே பயணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எதுவுமே வந்து இப்போ கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான் உருவாகியிருக்காங்க. இந்துங்கிற ஒரு மதம் பிரிட்டிஷ்காரன் இப்போ ஒரு 200 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்ல போனால் 150லேருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்து அப்படிங்கிற ஒரு மதமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்துங்கிற ஒரு மதமே கிடையாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு வள்ளலார். ஏன்னா அவர் வள்ளலாறு முதல்ல சிதம்பரம் கோயிலுக்குள்ளேயே விடலை அவரை சாமி கும்பிட்றதுக்கு. அதனால அவர் சொந்தமாக வந்து ஒரு ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ உருவாக்குனார், அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரன்னு சொல்லி. இதில் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன கற்றுட்டேன்னா, ஓம்னிசம்னு சொல்லுவாங்க. வி கேன் ரெஸ்பெக்ட் ஆல் த ரிலிஜியஸ் வே, பட் காட் இஸ் ஒன். அதாவது கடவுளுங்கிறது ஒரு விஷயம் தான், பட் மதங்கிறது இவங்களாம் மக்களால் உருவாக்கப்பட்டதான் மதம். எனக்கு என்றைக்குமே வந்து மதத்தினால உடன்பாடு இருந்ததே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க வந்து மதத்தை வந்து ரொம்ப இந்து மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எனக்கு தனிப்பட்ட கருத்து. யாராவது ஒருத்தங்க மதத்தை முன் வச்சு ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து அவங்கள வந்து ஸோ இன்னும் அவங்க இன்னும் மெச்சூர் ஆகணும், இன்னும் வந்து அவங்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்கிறதா நான் நினச்சிப்பேன். ஏன்னா எந்த மதமும் சிறந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. மதம்ங்கிறது இவங்களா மனிதர்கள் ஏற்படுத்திக்கிட்ட வழிகள் தான். இறைவனும் ஆன்மீகம் இருக்குல்ல, ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய, ஆன்மீகத்தை பற்றி புரிஞ்சு ஆன்மீக வழியில் போகிறவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க. மதத்தை சார்ந்தவங்களுடைய தான் அதிகமாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடை தான் இந்த கவிதை எனக்கு இப்போ வந்துச்சு. அது தோணுச்சு. அந்த கவிதையை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். அதில் எல்லா கடவுளுடைய வழிகள், ஏன் இப்படிலாம் கும்பிடணுமா, வெள்ளை ட்ரெஸ் போட்டு தான் கும்பிடணுமா, அழகு குத்துனா தான் சாமி கும்பிடணுமா, இந்த மாதிரியான எல்லா மதத்தும் சம்மந்தப்பட்ட நம்பிக்கைகளையும் வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் சரி தவறுங்கிறதுக்கு நான் அதுக்கு வாதாட விரும்பலை. ஏன்னா எல்லா வகையான மதத்துக்கும் ஒரு சரியான காரணங்களும் தவறான காரணங்களும் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, என்னோட இங்கிலீஷில் சொல்ல முடியுது என்னால் அந்த வார்த்தையை. இஃப் காட் இஸ் பிலாங் டு த ரிலிஜன், தென் தெர் இஸ் நோ காட். கடவுள் ஒரு மதத்தை சார்ந்திருப்பாரே ஆனால் அவர் கடவுளே இல்லை. அதுதான் என்னுடைய அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த கவிதையெல்லாம் எனக்கு வந்துச்சு. இது வந்து எப்படின்னா, எனக்கு சும்மா தமிழ் வந்து நான் நிறைய படிக்கிறதோ புக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு தமிழ் வாத்தியார். அந்த அவருடைய சம்பாதித்ததெல்லாம் நான் இன்னைக்கு ஒரு 3 பிஹெச்டி வச்சுருக்கேன். ஃபார்மசியில், சித்தா மெடிசனில் ஒரு பிஹெச்டி இருக்குது, பிஸ்னஸில் ஒரு பிஹெச்டி இருக்குது, 3 பிஹெச்டி இருக்குது. மலேசியாவில் இன்னைக்கு ஒரு டீனாக வேலை பார்க்குறேன். இது எல்லாமே எனக்கு ஒரு தமிழ் தந்தது தான். தமிழுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அது ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, ஏதாவது எழுதுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யூடியூப் சேனலில் போடுவேன், அப்புறம் என்னோட ஃபேஸ்புக்கு பக்கத்தில் போடுவேன், என் நண்பர்களுக்கெல்லாம் பகிர்வேன். அதில் எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அது எப்படி சொல்ல தெரியல, ஏதோ நமக்கு தமிழ் ஏதாவது திருப்பி செஞ்சது மாதிரி. அதேமாரி நான் யாரெல்லாம் மீட் பண்ணுறனோ, என்கிட்ட வேலை பார்க்குறாங்க, என்னோட காலேஜில் வேலை பார்க்குற தமிழர்கள்லாம் மீட் பண்ணேன்னா எனக்கு என்னென்னலாம் சொல்ல தோணுதோ அதெல்லாம் சொல்லுவேன் நான். இப்போ கனியம் பூங்குடனோட இதெல்லாம் சொல்லுவான், தீது நன்றும் பிறதர வாரா, ஏதோ அவங்க மனசு அப்செட்டாக இருக்கும்போது சொல்லுவான். நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க கூட வேலை பார்க்குறேன், ஆஸ்திரேலியா பயணிச்சாங்க. அப்போ கூட அவங்கள்ட்ட கவலைப்படாதீங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இதில் கனியம் பூங்குன்ற சொல்லியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், எந்த ஊர் போனால் என்ன இருந்தாங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. என்னை யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்களோ, தமிழர்கள் மீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச தமிழ், எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி ஒரு மகிழ்வு தேடிப்பேன்.
அதே மாதிரி இப்போ இந்த கவிதையும் அப்படிதான். இது எனக்கு நான் எல்லா நாளும் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவேன். இது வந்து நான் பொன் கோகிலத்துக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவங்க தான் எனக்கு வந்து இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆமாம், மற்ற வெயில் சார் அட்டன் பண்ண அந்த கவிதையை அந்த இதை நிகழ்ச்சி அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கவிதையை பற்றியான ஒரு விழிப்புணர்வு வேற மாதிரி போச்சு. நான் மேக்சிமம் சந்த கவிதைகள் அந்த மாதிரி தான் எழுதுவேன். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜாதிகளை பற்றி என்ன லாபம், வீதிகளில் வீழ்ந்ததலை போதும், வேல் கொண்டு ஏன் இந்த வேகம், இது வெறிகுண்ட செயலாகும், பேருந்தை நிறுத்துவதனால் சீர்திருந்ததாகும், அதனால் பாதிக்கப்படுவதற்கு பாவம், எத்தனை நாள் இப்படியே போகும், இது தொடர்ந்து விட்டால் மரணத்தின் மூலம்தான் நீளும். இது மாதிரி சந்த கவிதைகள் இந்த மாதிரிலாம் எழுதுவேன். ஸோ அவர் சொல்லும் பொழுது இந்த புது கவிதைகள் வந்து எனக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 500 கவிதைகள் எழுதி வச்சிருக்கேன். அதில் யூடியூப்ல ஒரு 40-50 கவிதைகள் போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஃபேஸ்புக்கில் ஒரு 40-50 கவிதைகள் போஸ்ட் பண்ணியிருப்பேன். மீதி எல்லாமே இருக்கு. எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ நடு ராத்திரில திடீர்னு ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு எழுதுவேன் ஏதாவது. அதெல்லாம் எழுதி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா எடுத்து இது பண்ணணும். இது கூட நான் வந்து நீங்கள் போட்டிக்காக எழுதின கவிதைகளில் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்த கவிதை தான். அது ஒன்று அந்த வேலை பழுவில் நான் அனுப்பி வச்சேன். ஆமாம், இது வந்து நான் இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தமிழில் உரையாடி தமிழுக்காக இவ்வளோ விஷயங்கள், தமிழுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒன்றும் பண்ண வேணாம். நமக்கு என்னென்ன மனசில் இருக்கோ, நம்மளோட என்ன அனுபவங்கள் இருக்கோ, அது சும்மா ஏதாவது வகையில் கிழிச்சு ஏதாவது ஒரு இதில் எங்கேயாவது போட்டால் கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு கோழி சொன்னாங்க, நான் எழுத என்னுடைய விஷயத்தை ஏதாவது நம்ம ஃபேஸ்புக்லேயோ எதுலேயோ நம்ம போட்டோம்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. அது அனுபவம் எல்லாரும் தெரியணும். தமிழும் அழியாமல் இருக்கணும்னா நம்மளுடைய சித்த வைத்திய முறைகள்லாம் நிறைய பேர் அழிஞ்சதுக்கு காரணமே நம்ம எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாமல் நம்மள்கிட்ட வச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். ஏன்னா சித்த மருத்துவத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. எதையுமே ரகசியமாக இல்லாமல் எல்லாருக்குமே தெரியணும். நம்மளுடைய அனுபவம் சரியோ தவறோ அதை நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா அதை எந்த ஒரு வழியிலையோ சொல்லி அதனால தமிழ் வாழுமா வாழாதாங்கிறது அடுத்த விஷயம். அது வந்து உங்களுடைய அனுபவத்தை மற்றவங்க படிப்பாங்க. அதன் மூலயமா சிலவங்களுக்கு சில விஷயங்கள் எழுத தோணும். நான் என்னோட மீட் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற விஷயம் அதான். உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ ஒரு டைரியை வாங்கி கிறுக்குங்க, என்னென்னலாம் தோணுதோ எழுதுங்க. அது யாராட்டையும் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த வார்த்தைகளோ அந்த தமிழுக்கான வார்த்தைகளுக்கான வலிமையும் அதனுடைய இதுவும் அழியவே அழியாது. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது. இந்த நிகழ்ச்சியில எழுதுனவங்க எல்லாருமே நல்லா எழுதியிருந்தாங்க. இந்த கவிதைகள் படிக்கும்போது ஒவ்வொன்றும் இப்படிலாம் எழுதுவாங்க, இப்படிலாம் திங்க் பண்றாங்களா அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைத்தவர்கள் அல்ல, எல்லாருமே நல்லா எழுதியிருந்தாங்க. அது தமிழுக்கும் தமிழ் மக்களுக்குமான பெருமையை சார். ரொம்ப நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. மிகப்பெரிய விரிவான ஒரு பார்வை கிடைச்சது உங்கள்கிட்ட பேசுனது. ஓகே, அடுத்தது வந்து நானே பேசணுமான்னு இருக்கு. என்னோடது வந்து எதிர்காலம் அப்படின்ற ஒரு கவிதை. உங்க எல்லார மாதிரியும் தான் நானும் கவிதைக்கு ரொம்ப புதிய ஒரு ஆளு, லிட்ரேச்சருக்கே ரொம்ப புதிய ஒரு ஆள் தான். இந்த கவிதை எப்படி பிறந்ததுன்னா திடீர்னு ஏற்பட்ட தொடர் கவிதை வாசிப்பு தான் இதுக்கு காரணம். மரபு கவிதைகள் தான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கவிதைனாலே மரபு கவிதை தான். அது சந்தம் இருக்கணும், அசை இருக்கணும், நயம் இருக்கணும், வட்டமான தட்டு நிறைய லட்டு, அந்த மாதிரி அதுதான் கவிதை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆள் நான். அதன் பிறகுதான் வந்து மரபு கவிதையின் மடை உடைத்த புது கவிதைக்கு அறிமுகமானது. புது கவிதைக்கு அறிமுகமான பிறகு ஓகே இதுதான் நியூ ஃபார்மேட் போல, இதுதான் லேட்டஸ்ட் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது புது கவிதையே ஒரு பழைய கவிதை தான் அப்படின்னு. ஸோ புது கவிதைன்ற ஃபார்மேட்டே வந்து இங்க தள்ளி விட்டு அதுக்கு பிறகு நவீன கவிதைகள் வந்து விட்டது அப்படின்னு கேள்விப்பட்டு நவீன கவிதைகள் பின்னால ஓட ஆரம்பிச்சேன். அதன் பிறகு பின்னவீன கவிதைகள் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன். அதன் பிறகு எதிர்கவிதைகள் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஹைக்கூ கவிதைகள் கேள்விப்பட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நாம இங்க புதுசா ஒரு ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சு இதுதான் புதுசுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வெளியே எவனோ ஒருத்தன் இன்னொரு புது ஃபார்மேட்டை உருவாக்கி அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எதிர்காலத்துல வேற என்னென்ன தான் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அனுமானிச்சு எழுதப்பட்ட கவிதை தான் இது. இந்த போட்டியை ஆரம்பிக்கும் பொழுது ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுது நான் வந்து அந்த உச்சினி என்பது புத்தகத்தை வாங்கிட்டு வந்தது கூட ஒரே ஒரு வெற்றியாளருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி ஒருங்கிணைப்பாளராக இருந்து நானே வந்து இது பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் வந்து இங்க இருக்கிற சவால் தெரியுது எனக்கு. இந்த குழுவில் இருக்கிற கவிஞர்களுடைய ஆற்றல் வெளிப்படுது. அந்த வகையில இந்த அடுத்த இடுபணிக்கு வந்து உங்களை மாதிரியே நானும் இன்னும் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கேன், ஆர்வமா தயார் நிலையில் இருக்கேன். 2ஆம் தேதி ஜூன் மாசத்துக்குள்ளார அந்த ஜூலை மாசத்துக்குள்ளார அந்த கவிதைகளை அனுப்ப சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இங்க வந்திருக்கிற அனைவரிடமிருந்தும் அந்த கவிதைகளை நான் எதிர்பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சுமூகமா முடிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ.
நன்றி நன்றி தம்பி. நன்றி நன்றி